ஹாய் எல்லாருக்கும். மயிலாடுதுறைக்கு மேக்கப் பண்ண போகலாமா? என் லைஃப்லேயே இப்படி ஒரு செம்ம மிராக்கள் நடந்ததே கிடையாது. சத்தியமாக இதை நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரியல. ஸோ ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். இந்த கிளைண்ட் நம்மக்கிட்ட 2 to 3 months பிஃபோரே மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையிலே கிளம்பி ரீச் பண்ணிட்டோம் லொக்கேஷனுக்கு. அங்கே போய் உடனே வெஜ்ஜு சாப்பிட்லாமா நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு ஒரு பெரிய போராட்டம். பிகாஸ் அன்றைக்கி டியூஸ்டே. சரி ஓகே, வெஜ் ரெஸ்டாரண்ட் எதுவுமே நல்லா இல்லை, நான்வெஜ்ஜே சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட் எங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு. சரி வெஜ் இருக்கே, ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா முருகருக்கு கீழேயே என்னை முருகர் உட்கார வச்சுட்டாருங்க. சீரியஸாக கோவில் கூட இன்றைக்கி போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏன் ஃபீல் பண்ணுறவா அப்படின்னு சொல்லி என்னை உட்காரவும் வச்சு சாப்பாடும் சூப்பராக போட்டுட்டாரு. இதுதான் நான் வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்டு வந்து சில்லி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க தான் நம்மளுடைய கிளைண்ட்டு. ஸோ இவங்க வந்து ஸ்கின் ஃபினிஷிங்கில் மேக்கப் வேணும், கொஞ்சம் க்ளோயியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேர் வந்து ட்ரெடிஷ்னல் ஹேர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல லாங்கு. ஸோ ப்ராப்பராக ப்ரெப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பராக ப்ரிப் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி லுக்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணி மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய சாரீ வந்து பிங்க் கலர். ஸோ அதனால் நான் பிங்க் வித் வயலட் ஹை ஷேடோ தான் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்கின் ஃபினிஷிங்க்கு செட் ஆகிற மாதிரி ஃபவுண்டேஷன் தான் மிக்ஸ் அண்ட் மேட்சும் நம்ம பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு லென்ஸ் எதுவுமே வைக்கலை, லேஷஸ் மட்டும்தான் வச்சுருந்தோம். லுக் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் எடுத்த வீடியோ. அதுவும் இல்லாமல் லைட் எதுவுமே இல்லை. முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி டியூப் லைட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் எடுத்திருந்தோம். அதுலேயும் அவங்களுடைய லுக் பாருங்கள், அவ்வளோ க்ளோயியாக இருக்கும். ஃப்ரண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே ஃப்ளாட்டாக தான் முன்னாடி போடுறதுனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் காட்ட வேணாம், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஆயிரும். ஸோ நான் எப்பயுமே போடுற ஹேர் ஸ்டைலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம ஹேர் மட்டும் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டோம். ஃப்ளவர்ஸ் வந்தோடனே ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மேக்கப் முடிச்சுட்டு அவங்கள அமுச்சு விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரூம் கிட்ட வந்தாச்சு. ஸோ நைட்டு சாப்பிட்லாம் அப்படின்னுட்டு அப்போ பார்க்குறப்ப அங்கேயும் பக்கத்தில் ஒரு முருகர் ஃபோட்டோ வச்சு முருகா விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. இன்றைக்கி முருகர் வந்து என்னை எவ்வளோ ப்ரொடக்டிவாக வச்சுருக்காருன்றதை பாருங்கள். இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். என்னை எவ்வளோ இதுவாக வந்து நான் சொன்னால் நம்புவீங்களான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். ஸோ சாப்பிட்டுட்டு அழகாக வேர்க்கல்ல விட்டுட்டு இருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது வந்து கோவில் பக்கத்தில் தான். அங்கேயே வந்து போயிட்டு ஸ்டேவும் வந்து தூங்க ஆரம்பித்தாச்சு. மார்னிங் முகூர்த்தம் மேக்கப் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.